ஹோட்டல் ருசியை மிஞ்சும் செட்டிநாட்டு வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் பச்சரிசி, அரை டம்ளர் பாசிப்பருப்பு, 2 நிமிஷம் ஊற வச்சு கழுவினதை சேர்த்துக்குவோம். 1.5 டம்ளருக்கு 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடி விசில் போட்டு வச்சுருவோம். 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அஞ்சு விசில் வந்தோடனே குக்கரை திறந்தா பொங்கல் நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு கடாயை எடுத்து 2 ஸ்பூன் நெய் விட்டு அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு லைட்டாக பொன்னிறமாக வறுக்கணும். அதோட நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளையும் அதோடு சேர்த்து அதில் கொஞ்சம் நறுக்கி வச்சிருந்த கருவேப்பிலையும் சேர்த்து தாளிக்கணும். தாளித்ததை நம்ம செஞ்சு வச்சுருக்க பொங்கல் எடுத்து ஊற்றணும். இப்போ நம்ம தாளித்ததை அதில் சேர்த்து நல்லா கலக்கி விடணும். மேலே மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளறிடணும். கிளறினா கொஞ்சம் கொலகொலப்பாக இருக்கும். கொஞ்சம் கொலகொலப்பாக இருக்கிறது தான் ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா இறுகி நல்ல சுவையான பொங்கலாக ரெடி ஆகிடும். சுவையான செட்டிநாட்டு வெண்பொங்கல் ரெடி. Thank you for watching. Subscribe my channel.